நான் கடந்த 30 வருஷமா இறால் வளர்ப்புல வந்து எக்ஸ்பர்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சொசைட்டி ஆஃப் அக்வாகல்ச்சர் ப்ரொஃபஷனல்ஸ்ல வந்து வைஸ் பிரசிடென்ட்டாவும், ஆயிஷா தமிழ்நாடு சாப்டர்ல வந்து நான் செக்ரட்டரியாவும் வேலை பார்க்குறேன். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம உள்நாட்டுல உணவு இறால உண்றத வந்து நம்ம அதிகப்படுத்தணும். டொமஸ்டிக் கன்சம்ப்ஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. இதை அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இறாலை வந்து பதப்படுத்துறப்ப சாதாரணமாக ஃப்ரோசன் இறால்பாங்க. அது என்னன்னா குளிரூட்டப்பட்ட இறால். குளிரூட்டப்பட்ட இறாலுக்கு வந்து 5% ஜிஎஸ்டி இருக்கு. அந்த ஜிஎஸ்டியை கம்ப்ளீட்டாக எடுத்தா அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். அது வந்து பெரிய பேர்டனாகவும் இருக்குது. இப்போ இது இல்லாமல் பதப்படுத்தப்பட்ட இறால்களுக்கு வந்து 12% ஜிஎஸ்டி இருக்குது. அதையும் வந்து அவங்க மேக்சிமம் 5% குறைச்சி கொடுத்தாங்கன்னா சுச்சுவேஷன் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இதை இல்லாமல் கரண்ட் சப்சிடி வந்து கண்டிப்பாக கொடுத்தாதான் வந்து நம்ம கண்டிப்பாக திரும்ப வர முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரிசா ஆந்திர பிரதேஷ்லாம் வந்து கரண்ட்டுக்கு சப்சிடி கொடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரிசாவில் 1 ரூபாயும் ஆந்திராவில் 1.5 ரூபாயும் சப்சிடி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து சப்சிடிங்கிறது ஒன்றும் இது வரைக்கும் இல்லை. ஸோ இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ரைஸில் ஒரு 50% மானியம் கொடுத்தா கூட அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து கோல்ட் செயின் நெட்வொர்க்கு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும். நம்ம பால் முட்டையிலெல்லாம் அதிக அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஆனால் அது விக்கெட்டில் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் நம்மளே சாப்பிட்றோம். இந்த இறாலை வந்து கம்மியான குவான்டிட்டியை உற்பத்தி பண்ணி நம்ம வெளிநாட்டுக்காரங்களை வாங்குவாங்கன்னு நம்ம கெஞ்சறதால தான் இந்த நிலையில இருக்கோம். நம்மளே சாப்பிடலாம். நல்ல புரோட்டீன் உள்ள இறால் அது. ஒரு கிலோ மட்டன் 1000 ரூபாய்க்கு விற்குது. நீங்க இறாலை பார்த்துட்டீங்கன்னா அதில் 4 கிலோ இறால் வாங்கலாம் 1000 ரூபாய்க்கு. 4 கிலோ இறால் வாங்கி உரிச்சு கிரிச்சு ரெடி பண்ணோம்னா 2 கிலோ கம்ப்ளீட் மீட் கிடைக்கும். எந்த விதமான கெடுதலும் இல்லை. எல்லா விதமான நோய் உள்ளவங்களுக்கு கூட இந்த இறால் வந்து ஒரு கெடுதலையும் பண்ணாது. இம்யூனிட்டி அதிகமாக்கும். நிறைய சத்துக்களை கொடுக்கும். அதனால நம்ம வந்து இதை நம்ம மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்த்தோம்னா அது ஒரு பெரிய ரிலீஃபாகவும் ஃபார்மர்ஸ்க்கு வந்து இப்போ சப்போர்ட்டிவாக இருக்கும். இது மெயின் வந்து அந்த ஜிஎஸ்டி பார்ட்டு. இது டொமஸ்டிக் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். சப்சிடி கொடுக்கணும். இந்த 3 முக்கியமான விஷயத்த கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா எங்களுடைய இது வந்து கண்டிப்பா நிச்சயமா வந்து திரும்ப நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும். நான் இந்த மரக்காணம் பகுதியில் 20 வருஷமா குஞ்சு உற்பத்தி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். என்னை போலவே இங்கே வந்து ஒரு 80க்கும் மேற்பட்ட இறால் குஞ்சு உற்பத்தி நிறுவனங்கள் இயங்கிட்டு வராங்க. நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணுற குஞ்சுகளை தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ராஜஸ்தான், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களுக்கு அனுப்புகிறோம். அந்த குஞ்சா வந்து வாங்கிய விவசாயிகள் உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதியாளருக்கு அனுப்புவாங்க. இந்த தொழிலை நம்பி 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டு உள்ளனர். தற்போது அமெரிக்கா விதித்துள்ள வரி விதிப்பின் காரணமாக இத்தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் கேட்டுக்கிறோம்.